ஹலோ மக்களே, காலையில் எழுந்திரிச்சிட்டு வெளியே போய்ட்டு இந்த மாதிரி ஒரு வியூவில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்க்கும்போது எப்படி இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் எனக்கு தெரியும் நல்லா சாப்பிட்டோன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு அவுட்ஃபிட் செக்கிங் போட்டாச்சு. போடணும்ல, அவுட்ஃபிட் செக் போடாமல் எப்படி. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், சஸ்பென்ஸாக இருக்கட்டும், எப்படியோ காட்ட தான் போகிறேன். தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. ஃபஸ்ட் நான் போகும்போது ஏதோ நினச்சேன் ஏற்காடில் இருக்கணும் நிறைய வியூ பாயிண்ட்ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இங்கே போகும்போது தான் தெரிஞ்சது செம்ம லேட்டிடியூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். குளிர் எல்லாம் சொல்லவே வேணாம். இத்தனைக்கும் நான் காலையில் தான் போனேன். குளிர் அப்படி இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் ஊட்டி என்கிட்ட சொல்லுவேன். மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணால் என்ன ஒரு இதுனா, வீக்கெண்ட்ஸில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி ரஷ்ஷும் அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா காரில் நீங்கள் போகும்போது ரொம்ப அதிக டிராஃபிக்காக இருக்கும். கார் பார்க் பண்ணுறதுக்கே 1 ஹவராக இருக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலியோட செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்தாச்சு அந்த வியூவில். ஏன்னா இந்த வியூவில் எப்பவுமே போக முடியாதுல்ல. ஸோ இருக்கும்போது அந்த வியூவை நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளும் ஒரு தனியாக 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே போனோன்னா பைன் ஃபாரஸ்ட். ஊட்டியில் கொடைக்கானலில் பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஆனால் அதில் உள்ளே போக விடுவாங்க. பட் இங்கே விட மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். அது ஒரு நல்ல பைன் ஃபாரஸ்ட். அங்கேருந்து எங்கே அடுத்து டேரெக்டாக போனோம்னா டீ எஸ்டேட் உண்மையிலே சூப்பர் பிளேஸுங்க. மஸ்ட்டு விசிட் பிளேஸ்னு அதுவும் சொல்லுவேன். ஆனால் ஊட்டியில் நிறைய டீ எஸ்டேட் இருக்குது. இது தொட்டபெட்டா வியூவிலேருந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா நீங்கள் எப்படி சொல்ல, ஒரு நல்ல லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. வெறும் டீ இலை எப்படி கட் பண்ணலாம், நீங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கங்கே நின்று உங்களுக்கு தேவையான மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டீ எஸ்டேட் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோன்னா ஜம்பிங், ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஆனால் இதுக்கு தான் செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட காரில் போனால் 2 மணி நேரம் அந்த டிராஃபிக்கில் மாட்டிப்போம். காரை வெளியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு டீ ஃபேக்ட்ரி அண்ட் டீ சாக்லேட் இங்கே தான் இருக்குது. ஊட்டியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்டு மியூசியம் இருக்குல்ல, டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி மியூசியம், அது இங்கே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னா இந்த ஜம்பிங் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண போயிட்டோம், நானும் என் தம்பியும். ஏன்னா இதனால் வரையும் போனதே கிடையாது. ஸோ இங்கே இருக்கும்போது இந்த கேபிள் கிராஸ் ஓவர் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வால் கிளைம்பிங் பண்ணும்போது தலை சுற்றிருச்சு. ஹைட்டை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. இதில் ஹைட் இல்லை, இந்த இது. அதுக்கப்புறம் அந்த நடந்து போகிறது பிரிட்ஜு சம்திங், அது என்ன வாயில் வரல என்னென்னு, அதையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி மியூசியம் சொன்னால, இதுக்குள்ளே டீ அண்ட் சாக்லேட் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதோட சென்னை கிளம்பியாச்சு. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஊட்டி. தேங்க்ஸ் காய்.